அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது கேட்டை நட்சத்திரம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கேட்டை நட்சத்திரம் அறிவுத்திறன், தலைமை பண்பு மற்றும் நிர்வாகத்திறனுக்கு பெயர் பெற்றது. புதன் அதிபதியாக இருப்பதனால் சிறந்த பேச்சாளர்கள், வியாபாரிகள் மற்றும் அரசியலாளராக திகழக்கூடியவர். கேட்டையில் பிறந்தால் கோட்டை கட்டி ஆழ்வர் என்பது பழமொழி. சுறுசுறுப்பு, மனச்சாட்சிப்படி நடத்தல், பிரச்சனைகளை வெல்லும் துணிச்சல் இவர்களின் முக்கிய சிறப்பம்சங்களாகும். முக்கியமாக புதன் அதிபதி விருச்சிக ராசி. இது 18வது நட்சத்திரம். தைரியம், சாதுரியமான பேச்சு, நேர்மையான ஆன்மீக ஈடுபாடு அதிகம். நிர்வாகத்திறன் அதிகம். அரசியல் உயர்ந்த நிலையை அடையலாம். அதாவது கலை, அறிவு சார்ந்த துறைகள், வணிகம், ஆலோசனை வழங்குதல் போன்றவற்றில் சிறந்து விளங்குவர். ஆரம்பத்தில் சில போராட்டங்கள் இருந்தாலும் போக போக வாழ்க்கையில் உயர்வு ஏற்படும். ஸ்ரீ வராக பெருமாள் மற்றும் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பம்சம். இவர்கள் கவர்ச்சியான தோற்றமும் உடல் மனப்பான்மையும் கொண்டவர்கள். எதையும் வெளிப்படையாக பேசுதல், மற்றவர்கள் இவர்களை புரிந்து கொள்ள சற்று நேரமாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் விஷ்ணு அல்லது மகாலட்சுமி வழிபாடு செய்வது வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் நீக்கி நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக தரவல்லது. குறிப்பாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறப்பு மிக்கவர்களாக செயல்படுவார்கள். ராசி சக்கரத்தில் 18வது நட்சத்திரம் கேட்டை. இதன் சமஸ்கிருத பெயர் சேஷ்டா என்பதாகும். சேஷ்டா என்பது மூத்தது என்று பொருள். இதன் வடிவம் வானியல் ஈட்டி, குண்டலம், குடை போன்று ஒளி மிகுந்ததாக தெரியும். இந்த நட்சத்திரம் விருச்சிக ராசியில் அமைந்துள்ளது. இதன் ராசியின் அதிபதி செவ்வாய். இந்த நட்சத்திரத்தின் வசிப்பிடம் கடையல். இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை தேவேந்திரன். இது புதனின் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் உச்சமடையும் கிரகம் கேது, நீச்சமடையும் கிரகம் ராகு. முக்கியமாக கேட்டை நட்சத்திரத்தில் காலபுருஷன் 8ஆம் வீடான விருச்சகத்தில் இருப்பதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எளிதில் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. உஷ்ண தேகம் உள்ளவர்கள், கம்பீரமும் கொள்கை பிடிப்பும் உள்ளவர்கள், பிறருக்கு உதவும் குணம் அதிகம் உண்டு. எப்பொழுதும் இவர்கள் கை ஓங்கியே நிற்கும். பிறருக்கு கொடுத்து நிபநத கரம். எப்பொழுதும் யாரிடமும் கையேந்தி நிற்க மாட்டார்கள். இவர்களின் வாழ்க்கையில் ரகசியம் அதிகமாக இருக்கும். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எளிதில் வெயிலில் சொல்ல மாட்டார்கள். இவரது மனம் கடல் நீரை போல ஆழமாகவும் மர்மங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்ற பழமொழிக்கேற்ப அதிக கோபப்பட்டாலும் விரைவில் கோபம் குறைந்து விடும். நன்றாக பழகும் குணமும் உடையவர்களாக இருப்பதனால் அடுத்தவர்களின் மனக்கோட்டையையும் இவர்கள் ஆள்வார்கள். மற்றவர்களை விட தாங்கள்தான் அறிவிலும் அதிகாரத்திலும் உயர்ந்து விளங்க வேண்டுமென்ற எண்ணமும் அதற்கேற்ற உழைப்பும் உண்டு. பிறரை கட்டுப்படுத்தி தனது ஆதிக்கத்தை செலுத்தும் வேண்டும் என்கின்ற தீவிர எண்ணங்களும் உள்ளவர்களாக தன்னை நம்பியவர்களின் தேவையை நிறைவு செய்ய அதிக சிரமம் எடுத்து கொள்வார்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் வாக்கு பிரயோகத்தில் மிக கவனமாக இருப்பார்கள். தன்னைப் போலவே தன்னை சார்ந்தவர்களிடமும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இவர்களின் நாவில் குலதெய்வம் நின்று பேசும். வாக்கு பலதும் அதிகம் உண்டு. நல்ல குடும்ப வாழ்க்கை இவர்களுக்கு அமையும். கேட்டை கோட்டை கட்டும் என்று ஒரு பழமொழியும் உண்டு. இவரின் சுய ஜாதகத்தில் சூரியனும் புதனும் வலுவாக அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் நிச்சயம் கோட்டை கட்டி ஆழ்வார்கள். ராசி அதிபதி புதனுக்கு சுபகிரகம் சம்பந்தம் இல்லை இருந்தால் அந்த ஜாதகர் கோட்டை கட்டி ஆழ்வார். எப்போதும் இவர்களை சுற்றி ஒரு நட்பு வட்டம் இருந்து கொண்டே இருக்கும். எதையும் ஆட்சி செய்யும் தன்மையை பொறுத்திருப்பதனால் அரசியல் ஆர்வம், அரசு வழி ஆதாயம் எப்பொழுதும் இவர்களுக்கு உண்டு. முக்கியமாக கேட்டை நட்சத்திரத்தில் அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடம் மீனத்தில் நீச்சமடைவதனால் கல்வி பெரிதாக தனித்தன்மையுடன் மிரள மாட்டார்கள். ஏட்டு கல்வியை விட அனுபவமான பாடம் அதிகம் கற்றவர்கள். மனக்கணக்கான எல்லா விஷயங்களையும் துல்லியமாக கணக்கீடு செய்யும் வல்லவர்களாக இருப்பார்கள். அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர்கள், பல் மருத்துவர்கள், காவல்துறை, ஆயுத பயிற்சி, விளையாட்டுத்துறை, இராணுவம், என்ஜினியரிங், புவியியல், வண்டி வாகனம் சார்ந்த படிப்புகள், விவசாயம், சீருடை
பணிகள் சார்ந்த கல்விகள், கணிதம் சார்ந்த அனைத்து ஹாட்ஸ்டிங், நூலாசிரியர், பேராசிரியர், ஆசிரியர்கள், அறிவு சார்ந்த ஆய்வாளர்கள், பத்திரிகைத்துறை, மார்க்கெட்டிங், புள்ளியியல், நில அளவை, பத்திரப்பதிவுத்துறை, வணிகவியல், முக்கியமாக நூலகத்துறை, தகவல் தொடர்பு துறை, ஓவியம், பெயிண்டிங், ஜோதிடம் போன்ற படிப்பு தாராளமாக இவர்கள் படிக்கலாம். இவர்களுக்கு சிறப்பு மிக்கதாக இதெல்லாம் விலகும். இவர்களின் 2, 5ஆம் அதிபதி குரு பகவான் என்பதனால் சிலர் குறி சொல்லும் மூலம் வருமானம் ஈட்டுவார்கள். பேக்கிங், ஆடிங், ஆசிரியர் பணி, குலத்தொழில், வட்டி வருமானம், வாடகை வருமானம், பிள்ளைகள் மூலம் வருமானம், பூர்வீக சொத்து மூலம் வருமானம், புரோகிதம், ஜோதிடம், வேதம் ஓதுதல் உண்டு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பலர் IAS, IPS போன்ற உயர் அதிகார பதவியில் உள்ளார்கள். அரசாணையில் பிறப்பித்தல், நல்ல திட்டங்கள் அறிவித்தல் என அரசை ஆளும் நபர்களாகவும் இருக்கிறார்கள். மேலும் இவர்கள் சுயதொழில் அதிகம் விரும்புவார்கள். அடிமை உத்தியோகத்தை விரும்புவதில்லை. செவ்வாயின் வீட்டில் உள்ள புதனின் நட்சத்திரம் கேட்டை என்பதனால் முயற்சியால் உழைப்பால் உயர விரும்புவார்கள். தைரியமானவர்கள், பலசாலிகள், வீரியமுடையவர்கள், எண்ணியதை ஈட்டேற்றும் திறமைசாலிகள். சிறுவயதில் கஷ்டப்பட்டு இருந்தாலும் மத்திம வயதிற்கு பிறகு வாழ்க்கையின் நிலையான முன்னேற்றம் உண்டாகும். எப்பொழுதும் கையில் தேவைக்கு பணம் புழங்கும். காதல் திருமணம் நடக்கும். காதல் திருமணம் செய்து கொண்ட பலர் விவகாரத்தை சிந்திக்கின்றனர் அல்லது மன ஆறுதலுக்காக தவறான நடப்பில் ஈடுபடுகின்றனர். இவர்கள் சுதந்திரமாக வாழ விரும்புவார்கள். சொத்துக்கள் விஷயத்தில் உடன் பிறந்தவர்களுக்கு விட்டு யதார்த்தமாக இருப்பார்கள். பார்ப்பதற்கு கடுமையானவர்களாக தோன்றினாலும் வெள்ளை மனதுடன் அன்பாக மற்றவர்களுடன் பகழ்வார்கள். முக்கியமாக இது ஜென்ம தாரையின் தசாவாகும். இந்த தசா வருடம் 17 ஆண்டுகள். ஜனன கால பிறந்த நேரத்திற்கு ஏற்ப தசா ஆண்டுகள் இருக்கும். புதன் விருட்சகத்திற்கு அஷ்டமாதிபதி என்பதனால் பெருமையாக தாய் தந்தை பிரிந்து வாழ்வார்கள். முக்கியமாக அல்லது பெற்றோர்களின் அரவணைப்பு சரியாக இருக்காது அல்லது தாத்தா பாட்டியுடன் வளர்வார்கள். அடிவயிறு தொடர்பான உடல்வாதைகள் உள்ளாக்குவார்கள் அல்லது இளம் வயதிலேயே குடும்ப பாரத்தை சுமப்பார்கள். பாக்கியாதிபதி சந்திரன் ராசியில் நீசமாகுவதால் பாக்கியமே இவர்களுக்கு பாதகமாக இருக்கும். எல்லாம் இருந்தாலும் எதையும் அனுபவிக்க முடியாத வகையில் வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். இது 2வதாக வரக்கூடிய தாரையின் முக்கியமாக இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.